ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு மட்டும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாஸ் கோதுமை மாவுன்னு எதுவுமே சேர்க்கல, 100% ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா இது போல் கையை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் உப்பு எல்லாம் மாவோட நல்லா கலந்து வர மாதிரி ஒருக்க நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் இல்லாமல் கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா டைட்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஈக்குவலாக 3 துண்டுகள் வர மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மற்ற ரெண்டையும் இது போல் மூடி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு துண்டையும் இது போல் கையில் வச்சு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் மாவு ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி இது மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீளத்துக்கு ஒரே திக்னஸ் வர மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி திக்னஸ் வர மாதிரி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் சின்ன சின்ன துண்டுகளாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இது போலவே நம்ம ஏற்கனவே 2 துண்டு வச்சுருக்கிறோம்ல மாவு, அதையும் இது போல் நான் வந்து உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து இது போல் ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் மாவுன்னு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துண்டுகளில் ஒன்று மட்டும் எடுத்து இது போல் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த பாஸ்தாவோட வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப ஈஸி தான், செய்கிறதுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வச்சுருக்கிற அந்த பீஸை அந்த சென்டரில் வச்சுட்டு நல்லா அது ஃபுல்லாகவே அந்த ஃபோர்க்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து விடணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. இது மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டையை சிசர் வச்சு சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிவங்களில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும். நம்ம ஹோம்மேடாக பண்ணதுன்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கம்பு மாவில் ஹோம்மேடாக பண்ண நூடுல்ஸ் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. அது மாதிரி ரேசன் ரைஸில் பண்ண நூடுல்ஸ் ரெசிப்பியும் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தா வந்து ரெடி பண்ணி எடுக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரது வரையும் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி இது போல் நல்லா வெட்டி கொதித்து வரணும். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கலாம். இது போல் மொத்தமாக சேர்த்துக்கலாம். பாஸ்தாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டால் போதும். நமக்கு பாஸ்தாலாம் நல்லா வெந்து வரட்டும். இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இது போல் அரிப்பில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பாஸ்தாலாம் நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை வந்து தூர ஊற்றிட வேண்டாம். அது நமக்கு வந்து தேவைப்படும், இருக்கட்டும். வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தாக்கு மேலே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை வச்சு எப்படி பாஸ்தா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
பொடியாக நறுக்குன பூண்டு வந்து சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் போல். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 3 பீன்ஸு, கேப்சிகத்தில் ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்து இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து காயெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காயெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஒருக்க வதக்கி எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். காய் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருந்தேன், அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இது போல் கலந்து விட்டால் போதும். கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க கோதுமை மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.